வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். என் பெயர் நிர்மலா. வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த என் கணவருக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தேன். காஃபியை குடித்துவிட்டு சிறிது நேரம் கழித்து குளிப்பதற்காக எங்களது அறைக்கு சென்றார். அந்த சமயம் பார்த்து எங்கள் வீட்டில் வேலை பார்த்து வரும் கமலா என்ற பெண் என் மாமியாரிடம், அம்மா, இனிமேல் என்னால் இந்த வீட்டில் வேலை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டு கிளம்ப தயாரானாள். அவளை தடுத்து நிறுத்திய என் மாமியார், நீ ஏமா போற? 2 வருஷமா இந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்க, திடீரென அப்படி என்ன நடந்தது உனக்கு என்று கேட்டார். உங்க மருமக கிட்ட யாராலையும் வேலை பார்க்க முடியாது, எல்லாரையும் மனுஷங்க மாதிரி நடத்தணும், மிருக மாதிரி நடத்தி வேலை வாங்கினா எப்படி இந்த வீட்டுல வேலை பார்க்க முடியும் என்று பல காரணங்களை சொன்னாள் கமலா. அவள் என்னை பற்றி தான் சொல்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு வேகமாக வெளியே வந்தேன். நான் உன்னை கொடுமைப்படுத்தினேனா? இதை யாரும் நம்ப மாட்டாங்க. என் மேல பழி போடுற அளவுக்கு உனக்கு என் மேல என்ன விரோதம்னு தெரியல. தெரிஞ்சா அதை சரி பண்ண நான் முயற்சி பண்ணுவேன். இப்படி திடீர்னு ஒரு பெரிய பழியை தூக்கி என் மேல போடுற, அதற்கான காரணத்தையும் சொல்லிடு என்று நான் பதிலுக்கு அவளிடம் பேசினேன். நீ ஏண்டி இங்க வந்த? நான் தான் அவகிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. பெரிய யோகிய மாதிரி வந்துட்ட பேச. போன்ல இவங்கிட்டயாவது பேசிட்டு தானே இருப்ப, போய் பேசு போ என வார்த்தைகளை கொட்டினார் என் மாமியார். இதுவரை இப்படி ஒரு வார்த்தையை என் மாமியாரிடம் இருந்து கேட்காத நான் ஏன் அவ்வாறு பேசினார் என்பது தெரியாமல் கலங்கி போய் நின்று கொண்டிருந்தேன். அதற்கு மேல் எதுவும் பேசாமல் நின்றிருந்தால் அவர்கள் சொல்வது அனைத்தும் உண்மையாகிவிடும் என்பதால் நாக்குல நரம்பு இல்லை என்பதற்காக உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க, என் போனை எடுத்து பாருங்க, பார்த்தா தெரிஞ்சிட போகுது, உங்க பிள்ளை குளிச்சுட்டு வந்த உடனே பார்க்க சொல்லுங்க, அப்போ உங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும், பரவாயில்லையா என விடுவிடுவென பேசி என் கோபத்தை மாமியாரின் மேல் கொட்டினேன். உள்ளிருந்து குளித்துவிட்டு வெளியே வந்த என் கணவர் அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருந்தது போல், உன் போனை என்னடி செக் பண்றது? எல்லாத்தையும் டெலிட் பண்ணி வச்சிருப்ப, அதுல செக் பண்ணா என்ன இருக்கும்? என் அம்மாவுக்கு ஒன்னும் தெரியாதுன்றதுக்காக உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? தப்பு பண்றவங்க அதை மறைக்க 1000 வழியை கண்டுபிடிப்பாங்க, நீ 1001 வழியை கண்டுபிடிச்சு வச்சிருப்ப என்று கத்தினார். ஒரு வாரமாகவே எனக்கும் என் கணவருக்கும் மனஸ்தாபம் இருந்தது. அந்த கோபம் இன்று அவர் வார்த்தைகளில் வந்து விழுந்தது. அவர் எதற்காக இப்படி பேசுகிறார் என்பது தெரியாமல் அவரை எதிர்த்து பேச வேண்டாம் என்று மௌனமாக நின்று கொண்டேன். எங்க ஒரு பதிலையும் காணோம்? இதுக்கும் பதிலெல்லாம் ரெடியா வச்சிருப்பியே, நீ என்னென்ன செய்றேனே எங்களுக்கு எல்லாம் தெரியுது, எங்களை நல்லா ஏமாத்தலான்னு நினைக்கிறியா? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்று கத்தினார் என் கணவர். வீட்டு வேலைக்காரி என்னால் இந்த வீட்டில் வேலை செய்ய முடியாது, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் என்று சொன்னதற்கும், இவர்கள் 2 பேரும் சேர்ந்து என் மேல் அபாண்டமாக பழி சுமத்தி என்னை வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்வதற்கும் என்ன சம்பந்தம்? என்ன நடக்கிறது என்பது புரியாமல் அவருக்கு விளக்க நான் முயற்சி செய்தேன். கேட்கும் நிலையில் அவரும் இல்லை, என் மாமியாரும் இல்லை. இந்த நேரத்தில் என் மாமனார் வேறு தனது நண்பர்களுடன் சுற்றுலாவிற்காக வெளியூர் சென்று விட்டார். இதுதான் சரியான நேரம் என பார்த்துதான் இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி இருக்கிறாள் வேலைக்காரி என நினைத்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தேன். வேகமாக உள்ளே சென்ற என் கணவர் என்னுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து வெளியே வைத்துவிட்டு, நீ இங்கே இருந்து வெளியே போகலாம், இல்லை என்றால் நானே வந்து உன்னை பஸ் ஏற்றி உங்கள் அம்மா அப்பா வீட்டிற்கு அனுப்பி வைக்கட்டுமா என்றார். அதற்கு மேல் அவர்களுக்கு ஒன்றும் புரிய வைக்க முடியாது. என் மாமனார் வந்த பிறகு அனைத்தையும் பெரியவர்கள் முன்னிலையில் பேசி முடிக்கலாம், இல்லை என்றால் இது போன்ற கணவனோடு வாழ்வதை விட தனியாக வாழ்வதே மேல் என்று முடிவெடுத்துக் கொள்ளலாம். மனதிற்குள்ளேயே முடிவு செய்து வீட்டை விட்டு வெளியேறி என் அப்பா வீட்டிற்கு செல்வதற்காக பேருந்து நிறுத்தத்திற்கு வந்து பேருந்தில் ஏறி அமர்ந்தேன். என் புகுந்த வீட்டில் எனக்கு ஆதரவாக இருந்தது என் மாமனார் மட்டும்தான். அவர் ஊரில் இருந்து வந்த பிறகு அவரிடம் என்ன சொல்வது, எப்படி சொல்வது? இந்த 6 மாத காலத்தில் நடந்த அனைத்தையும் எண்ணி பார்க்க ஆரம்பித்தேன்.
நான் திருமணம் முடிந்து புகுந்த வீட்டிற்கு வந்தபோது என்னை முகமலர்ச்சியோடு வரவேற்ற 2 நல் உள்ளங்களில் ஒன்று என் மாமியார், மற்றொன்று அந்த வீட்டில் வேலை பார்க்கும் கமலா. 2 பேரின் கவனிப்பும் என் மீது கொஞ்சம் கூடுதலாகவே இருந்தது. உண்மையிலேயே மாமியார் மருமகள் சண்டைகள் வரும் நாடகங்கள் படங்களை போல் இல்லாமல் இப்படி ஒரு மாமியார் அமைந்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தேன். அதே போல் காலையிலும் மாலை நேரத்திலும் எங்கள் வீட்டிற்கு வந்து வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய கமலா அக்கா என் மீது காட்டிய அன்பும் பரிவும் மிகவும் அளப்பரியது. அது அத்தனையும் வெறும் நடிப்புதான் என்பது இன்றுதான் எனக்கு தெள்ள தெளிவாக புரிந்துள்ளது. என் மாமனார் வீட்டில் இல்லாத சமயம் பார்த்து சரியாக திட்டமிட்டு வேலைக்காரி கமலா என் மாமியாரை தூண்டிவிட்டு என் கணவர் வீட்டில் இருக்கும் நேரம் பார்த்து பிரச்சனையை பூதாகரமாக்கி என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி இருக்கிறாள் என்பது எனக்கு தெளிவானது. என் கணவருக்கும் வேலைக்காரி கமலாவுக்கும் இடையில் நடந்த விஷயங்களை நினைத்து பார்த்தேன். முதலாக திருமணமாகி வீட்டிற்கு வந்த பிறகு ஒரு வாரத்தில் கமலாவிடம் என் கணவர் கிச்சனில் நின்று பேசிக் கொண்டிருந்தார். குளித்துவிட்டு அந்த வழியாக வந்தபோது அவர்கள் பேசுவதை கேட்பதற்காக நின்றேன். இன்னைக்கு என்ன சமையல் என்று கேட்டுவிட்டு என் கணவர் வெளியே வந்தார். நான் சட்டென்று வேகமாக நடக்க ஆரம்பித்தேன். நான் போவதை கவனித்த என் கணவர் வேகமாக என் பின்னால் வந்து என்னை இறுக்கமாக கட்டிக்கொண்டார். அவர் பிடியிலிருந்து நான் விலக முயல கிச்சனில் டம் என்று ஒரு பொருள் கீழே விழுந்தது. என் கணவர் என்னை விட்டு சட்டென விலகினார். நான் இதுதான் சந்தர்ப்பம் என்று நழுவி ஓடினேன். என் கணவர் கிச்சனில் சென்று பார்த்தபோது பாத்திரம் மேலே இருந்து விழுந்துள்ளதை பார்த்துவிட்டு வெளியே வந்தார். என் கணவர் வேகமாக கிளம்பி ஆபீஸுக்கு போகும் நாட்களில் நான் எழுந்திருக்க தாமதமாகும். அப்போது என் கணவருக்கு காலை உணவை எடுத்து வைத்து பரிமாறிக் கொண்டிருப்பாள் கமலா. ஒரு நாள் அருகில் நின்று அவருக்கு வேண்டிய டிஃபனை எடுத்து வைத்துவிட்டு அவள் தள்ளி போகும்போது அவள் சேலை முந்தானை கீழே விழ அவள் வேகமாக சேலையை எடுத்து போட்டுக்கொண்டு வேலையை பார்க்க போய்விட்டாள். அவள் சேலையை என் கணவர் பிடித்து இழுக்கவில்லை. ஆனால் அவள் சேலையின் ஒரு ஓரத்தை தெரியாமல் காலில் மிதித்திருந்ததால் அது கீழே விழுந்தது. இது எனக்கு அவர்கள் இடையிலான உறவு பற்றிய சந்தேகத்தை கிளப்ப நான் என் கணவரிடம் சண்டை போட ஆரம்பித்தேன். அவர் அப்படி ஒன்றுமில்லை, அவள் வேலைக்கு வந்தே 2 வருடம்தான் ஆகிறது. அவள் இங்கு மட்டுமா வேலை பார்க்கிறாள்? இன்னும் 2 வீடுகளில் வேலை பார்க்கிறாள். தெரியாமல் அவள் சேலையை மிதித்து விட்டேன். எனக்கு அழகான மனைவி நீ இருக்கும்போது வேலைக்காரி மீது எனக்கென்ன ஆசை என சொல்லிக்கொண்டே என்னை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கொஞ்சி கெஞ்சி சமாதானம் செய்தார். இன்னொரு நாள் கடைக்கு சென்று எனக்கு தேவையான பொருட்களை வாங்கிவிட்டு வரும்போது என் கணவர் குளித்துக் கொண்டிருக்கும் பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தாள் கமலா. அவள் வெளியே வரும்போது நான் அவளை பார்த்து விட்டேன். ஆனால் அவளோ யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்துக் கொண்டு வேகமாக கிச்சனுக்குள் சென்று வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். நான் சென்று என் கணவர் குளித்துக் கொண்டிருக்கும் அறையின் கதவை தட்ட யாரு என கேட்டார் என் கணவர். நான் தான் நிர்மலா என சொன்னதும் கதவை திறந்து வேகமாக என்னை உள்ளே இழுத்தார். நான் கையை உதறிவிட்டு வெளியே வந்தேன். வரும்போது பார்த்தேன், உள்ளே இருக்கும் பைப்பில் தண்ணீர் வராமல் வாளியில் என் கணவர் குளிப்பது தெரிந்தது. தண்ணீர் வைத்துவிட்டு போயிருப்பாள் என்று நினைத்துக் கொண்டேன். அதன் பிறகு என்னிடம் எதற்கெடுத்தாலும் சண்டை போட ஆரம்பித்தாள் கமலா. அத்தனை பிரச்சனைகளிலும் என் மாமியார் வேலைக்காரி பக்கம் நின்று எனக்கு எதிராக பேசிக் கொண்டிருந்தார். இந்த வீட்டின் மருமகள் நானா இல்லை அவளா என பார்ப்பவர்கள் கேட்கும் அளவுக்கு அவள் ஆதிக்கம் என் மாமியாரிடம் கொடிகட்டி பறந்தது. நான் சுதாரித்துக் கொண்டு அவள் இருந்த பக்கமே போகாமல் இருந்து கொண்டேன். அதன் பிறகு சில வாரங்கள் கழித்து என் கணவர் வந்து, கமலாவை சந்தேகப்படாதே, கமலாவையும் என்னையும் சேர்த்து வைத்து பேச எப்படிதான் உனக்கு மனசு வருகிறதோ? அவள் நீ பேசியதை சொல்லி அழுகிறாள். இதை வெளியே சென்று சொன்னால் நம் குடும்ப மானம்தான் போகும். என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று காரணங்களை அடுக்கிக் கொண்டே போனார். நான் அவளிடம் பேசுவது கிடையாது என்று நான் சொல்வதை அவர் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை.
வர வர உன் போக்கே சரியில்லை என்று என்னை பார்த்து கோபமாக பேசிவிட்டு வெளியே சென்றார். வேலைக்காரியால் ஏதோ சதித்திட்டம் நடக்கிறது என்று எனக்கு தோன்றியது. வீட்டில் நடப்பதை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த என் மாமனார் என் மாமியாரிடம் சென்று, வீட்டு வேலைகளை மருமகள் செய்யட்டும், எதற்கு வேலைக்காரி? உனக்கு உடம்பு சரியில்லை, சமைக்க முடியாது என்பதால் வேலைக்காரி ஏற்பாடு செய்தோம். இப்போது மருமகளை வேலை வாங்காமல் வெட்டியாக வேலைக்காரிக்கு பணத்தை கொடுத்து கொண்டுள்ளோம் என்று எனக்காக பேசி வேலைக்காரி கமலாவை வீட்டை விட்டு விரட்ட முடிவு செய்தார். ஏதேதோ பேசி மறுத்து கொண்டிருந்த என் மாமியாருக்கு ஆதரவாக என் கணவர் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். என் மாமனார் பேசியதை காதில் வாங்காமல், கமலா வீட்டு வேலைகளில் உதவியாக இருக்கட்டும் என சொல்லி முடித்தார் என் கணவர். அனைத்தும் வீணாகி விட்டதே என கவலையான முகத்துடன் என்னை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவர் உள்ளே சென்று விட்டார். அதன் பிறகு ஒரு வாரம் கழித்துதான் என் மாமனார் சுற்றுலா செல்வதாக சொல்லிவிட்டு சென்றார். இது அனைத்தையும் யோசித்த எனக்கு வேலைக்காரி மட்டும்தான் காரணம் என்பது புரிய துவங்கியது. நான் என் அம்மா வீட்டுக்கு போய் கதவை தட்ட என் அம்மா வந்து கதவை திறந்தார். நடந்த அனைத்தையும் அவரிடம் கூறி அழுது கொண்டிருந்தேன். ஒரு வாரம் ஓடியது. என் கணவர் என்னை தேடி வீட்டிற்கு வந்து என்னை அழைத்து கொண்டு செல்வதாக சொன்னார். சந்தோஷத்தில் மனம் துள்ளினாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவரிடம் கோபமாக இருப்பது போல் நடித்தேன். அவர் என்னிடம் கெஞ்ச நான் அவருடன் செல்ல சம்மதித்தேன். அனைத்தையும் எடுத்து வைக்கும் போது, எதற்காக இப்போது மட்டும் என்னை வீட்டிற்கு கூப்பிட வந்தீர்கள் என்று கேட்டேன். நான் இல்லாத போது இந்த ஒரு வாரத்தில் வீட்டில் நடந்ததை சொல்ல ஆரம்பித்தார் என் கணவர். வேலைக்காரி கமலா, நீ சென்ற 2 நாட்களில் வெளியூர் செல்வதால் இனி உங்கள் வீட்டில் வேலைக்கு வர முடியாது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். உன்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி எங்களையே உனக்கு எதிராக பேச வைத்து விட்டாள். ஆளை மயக்குவதில் அவளை அடித்துக் கொள்ள ஆளே கிடையாது. அது மட்டுமா, வீட்டு வேலைகளை பார்க்க ஆள் இல்லாமல் அம்மா கிச்சனில் படும் பாடு என்னால் பார்க்க முடியவில்லை என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்க எனக்கு கோபம் தலைக்கேறியது. வீட்டில் வேலைக்காரி இல்லை என்றவுடன் என்னை வேலைக்காரியாக கிளம்பி வந்துட்டீங்க, போங்க வெளிய என்று நான் கத்தினேன். என் அம்மா எவ்வளவோ என்னை சமாதானப்படுத்தியும் நான் கேட்காமல் அவரை வெளியே துரத்தினேன். அன்று இரவு என் மாமனாரிடம் இருந்து போன் வந்தது. திட்டம் போட்டு வேலைக்காரி கமலாவை வெளியேற்றி உன்னை அழைத்து வர என் மகனை அனுப்பினால் நீ காரியத்தை கெடுத்து விட்டாயே என்றார். என் கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் நான் அங்கு வரமாட்டேன் என உறுதியாக சொல்ல, உன் கேள்விகளை கேள் என்றார் என் மாமனார். உங்களை தவிர என் கணவரும் மாமியாரும் வேலைக்காரி சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுவது ஏன் என்றேன். என் மனைவிக்கு உடம்பு சரியில்லாத போது வீட்டு வேலைக்காரியா வந்த அந்த பொண்ணோட கவனிப்பு தான் காரணம். அவ்வளோ அன்பா கவனிச்சுக்கிட்டா. நீ வீட்டுக்கு வந்த புதுசுல அவ எப்படி நடந்துகிட்டான்னு உனக்கே தெரியும்ல. அந்த அன்புல, பரிவுல, பாசத்துல யாரா இருந்தாலும் உருகிடுவாங்க என்றார். அது மட்டும் இல்ல, ஆளை வசியம் செய்யும் பேச்சு அவளுடையது. நீங்க ஏன் உருகல என்றேன். எனக்கு எல்லாமே என் மனைவிதான் செய்து கொடுப்பாள். அந்த பெண்ணிடம் நான் 1-2 தடவை தான் பேசியிருப்பேன். அதனால் அந்த பொண்ணோட வசியத்தில் நான் சிக்கவில்லை போல என்றார். உங்க மகன் வேலைக்காரி பின்னாடி திரியிற மாதிரி நடந்துகிட்டாரே, அது ஏன் என்று அடுத்த கேள்வியை கேட்டேன். அந்த பொண்ணுதான் தவறாக நடப்பது போல் டிராமா பண்ணியிருக்கு. மற்றபடி என் மகனும் நல்லவன், அந்த பொண்ணும் நல்ல பொண்ணுதான் என்றார். அதான் ஏன் அப்படி நடந்துகிட்டா? நீங்க ஏதோ திட்டம் போட்டு அவளை அனுப்புனதா சொன்னீங்க. அது என்ன திட்டம்? விவரமா சொல்லுங்க என்றேன். அந்த பொண்ணால நம்ம வீட்டுல உங்க 2 பேருக்குள்ள சண்டை வரதால அவளை வேலையை விட்டு நிறுத்த சொன்னா முடியாதுன்னு என் கூட சண்டை போட்டாங்க. அதனால் அந்த பொண்ணே வேலைக்கு வரலேன்னு சொல்ற மாதிரி செஞ்சுட்டேன். அவ பாவம் இல்லையா மாமா என்றேன். பாவம் இல்ல, புண்ணியம்தான். அந்த பொண்ணுக்கு வெளியூர்ல ஒரு பையனை பார்த்து கல்யாண ஏற்பாடு பண்ணி அனுப்பி வச்சுட்டேன். இனி வரமாட்டா என்றார். அப்படியா என ஆச்சரியமாக கேட்டுவிட்டு, அவ ஏன் அப்படி நடந்துகிட்டா? என்னை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் என் கணவரிடமும் மாமியாரிடமும் சொல்லி என்னையே வீட்டை விட்டு அனுப்ப என்ன காரணம்? நான் வீட்டிற்கு வந்த புதிதில் என்னை என் அம்மாவை விட நன்றாக கவனித்துக் கொண்டவள் ஏன் பின்னர் மாறி போனாள்?
அவளிடம் ஏதாவது கேட்டீர்களா என்று கேட்டேன். என்னோட ஃப்ரெண்டு மூலமாக அறிமுகமான புரோக்கர் கிட்ட ஒரு பொண்ணு இருக்கு, நல்ல பையனா இருந்தா சொல்லுங்க என சொல்லி வைத்த 2வது நாளே பையனோட போட்டோ ஜாதகம் எல்லாம் அனுப்பி வச்சுட்டாங்க. பையனுக்கு அரசு வேலை, ஜாதகத்துல குறைன்னு சொல்லி கல்யாணமே நடக்கல. எந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லை என பையன் சொல்லிட்டான். பையனோட வீட்லயும் பெருசா எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. நான் சுற்றுலா போறேன்னு சொல்லி பையன் வீட்டுக்கு போயிட்டேன். புரோக்கர் மூலமா கமலா கிட்ட பேசி வீட்டு வேலை பார்க்க ஆள் வேணும்னு சொல்லி கிளம்பி வர சொல்லி இருந்தோம். 2 நாள் அவங்க வீட்டுல நடந்துகிட்ட விதத்தை பார்த்து அந்த பொண்ணை எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி பொண்ணு சார்பாக நான் போய் நிற்க என்னை பார்த்ததும் கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறமா ஏன் அப்படி நடந்துகிட்டேன் என எல்லாத்தையும் சொன்னாள். அந்த பொண்ணு எந்த ஆசையும் இல்லாம தான் உண்டு தன் வேலை உண்டு என இருந்ததாகவும், நீ கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள வந்தபோது நீங்க நடந்துக்கிறத பார்த்த உடனே உள்ளுக்குள்ள கல்யாண ஆசை வந்துருச்சு. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு யாரு கல்யாணம் பண்ணி வைப்பார்கள்? அதனால் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் உன்மேல் கோபமாகவும் வெறுப்பாகவும் உன் கணவனிடம் நெருக்கமாக இருப்பது போல இருந்திருக்கிறாள். உன்னை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு ஒரே அழுகை. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி விட்டுட்டு வந்தேன். இந்த விஷயம் என் மகனுக்கும் மனைவிக்கும் தெரியாது. அவங்கள பொறுத்தவரை அவள் பாதியில் ஓடி போனவளாகவே இருக்கட்டும். நீ எப்பமா வீட்டுக்கு வர்ற என்றார் என் மாமனார். இதோ கிளம்பிட்டேன் மாமா என்று வேகமாக கிளம்பி சென்றேன். வீட்டில் எங்கள் அறையில் படுத்துக்கொண்டு சோக பாடல் கேட்டுக்கொண்டிருந்த என் கணவர் என்னை பார்த்த அதிர்ச்சியில் என்னை தூக்கி சுத்த ஆரம்பித்தார். அப்படியே இருவரும் கட்டிலில் பொத்தென்று விழுந்தோம். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.